அன்னதான உபயம் வந்து சேகரையா அவருடைய மனைவி பவானி லட்சுமணன் அக்கா அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் இன்னைக்கு கொடுக்குறாரு. வந்து கடந்த ஒரு 7-8 வருஷமா பிறந்த நாளை முன்னிட்டு கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு. பவானி லட்சுமணன் அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. கையில ஊத்துங்கப்பா. ஐயா வாங்க அப்படியே உட்காருங்க இடம் ஃப்ரீயா தானே இருக்கு, உட்காருங்க. சரி ஓகே 10:15 கொஞ்சம் இறக்கிடுங்க. ஏன்னா 10:30 மணிக்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். வரும்போது வாங்க சாப்பிட்டு போங்க. ஊற்றிக்கலாம், லைட்டாக தொளிச்சு விடுங்க, அவ்வளோதான். வாங்க உட்காருங்க. ஒரு வேலை அது ஒரு வேலை சரியா இருக்கா? அதுக்கு ஒரு வேலை. உட்காருங்க சார், எடுத்துட்டு உட்காருங்க. இல்லை மாறி அதுக்கு எங்கே வைக்கிறாங்க? நம்ம பார்வதி வதையே நாமலையாருக்கு, நாமலையாருக்கு, நாகப்பெருமானுக்கு, வேல் முருகனுக்கு, இரவேலனுக்கு, பலதண்டாயுதமணிக்கு, அற்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு, அரோகரா, 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தி நிலம்பரை போதும் ஏற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை முந்தில் வைத்து போற்றுகின்றேன். ஓம் தொல்லை இருபிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியறிக்கும் வாதவூர் எங்கோ திருவாசகம் எனும் ஓம் நாதந்தார் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தார் வாழ்க, போகை ஆண்ட குருமனிதன் தார் வாழ்க, ஆகமுமா நின்று அன்னிப்பார்ந்தார் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பதற்கும் பிஞ்சகந்தன் பைங்கொடுகள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உண்மையிலும் கோள்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்கவிக்கும் சீரோல் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி சிவ சேவடி போற்றி, நேயத்த நின்ற நிமல நடி போற்றி, மாய பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்தம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை மலை போற்றி, சிவனவன் அதனால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை பொழுதும் ஓயே உறப்பணியார் கண்ணுதலா தன்கரனே தன்காட்ட வந்தெருதி எண்ணுதற்கு ஏற்றா எழுதா கலை இறங்கி விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்கா விலங்கொலியாய் எண்ணிறந்து எல்லை இலாவா நின்றொறிஞ்சி பொல்லா வினையே புகழுமார் உண்டறியேன், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான்
பொய்யே உன் பொன்னடிகள் கண்டந்து வீடெடுத்தேன் பொய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யாய் விமலா விளைப்பாதா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயலானா நாயுமலா பொய்யாலமெல்லாம் போயகல வந்தருதி மெய்ஞானமாகி மெல்கின்ற மெய்ச்சுடரே மெய்ஞானமில்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அலரிக்கும் நல்லறவே ஆக்கும் அளவு இறுதியில்லா அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அர்த்தருவாய் போக்குவாய் என்ன பூநிற்பால் நின்றொறிஞ்சில் நாட்டத்து நேரிய செய்யாய் நரையானே மாற்ற மரங்களிய நின்ற மறையோனே கர்ணபால் கலந்துறந்து நீ கலந்தால் போல சிறந்த அடியா சிந்தனைகள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமான் நிலங்கள் ஓர் ஐந்தொடையார் விண்ணோரில் உயர்ந்த மறந்திருந்தால் என் பெருமான் வல்வினையை தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்றும் அந்திருப்பார் கட்டி புறந்தோர் போக்களுக்கும் புலுவலுக்கும் மூடி மலஞ்சோறு 9 வாயை குடிலை மலங்க புலஞ்சல் வஞ்சனைகள் செய்க விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாயி கசிந்து உள்ளுருகும் நலந்தாதார்க்கு சிறியோர்க்கு நல்லி நிலந்தன்மை வந்தருது நீகர்கள் காட்டி நாய கிடையா கிடந்த அடியோர்க்கு தாய சிறந்த தயாவலா தத்துவனே மாசத்த சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனா அமுதே சிவபுரனே பாசமா பட்டருட்டு பாரிக்கும் ஆரியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் பேரார ஓராரா உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாடுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவையுமா அல்லையுமா சோதியனே துள்ளுருளை தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தொன்னே ஆள்கொண்டே எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டருமாம் நம் கருத்தில் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணுறவே போக்கு வரமும் உணவருளா உன்னியனே காக்கும் எம் காவலனே காம்பெரிய பேரொழியே ஆற்றம்பே வெள்ளமே அத்தான் மிக்கான் நின்ற தோட்டச்சுரொழியா சொல்லாத நுண்ணறவாய் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவோம் தேட்டனே தேட்ட தெளிவேயின் சிந்தனையுள் உன்னார் அமுதே உடையானே வேற்றி விகார விடப்பளம்ப உன்னடப்ப ஆற்றேமே ஐயா அரணே ஓவண்டன்று போற்றி போந்தென்று பொய்கொட்டு மெய்ஞானால் மீட்டுங்கு வந்து வினைப்பெருவி சாராமல் கள்ள பரப்பளிப்ப கட்டளிக்க வல்லானே நல்லிருந்து நட்டம் பைந்தாலும் நாதனே இல்லையில் கூத்தனே தென்வாணி நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓவண்டன்று சொல்லுக்கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் சொல்லுருவார் செல்வ சிவனத்தில் உள்ளா சிவனடிக்கு வல்லோரும் இயக்க பணிந்து சிவாய திருச்சித்தம்பலம் ஓம் சிவாய சிவாய நமவோ சிவ 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 சிவாய நமவோ அண்ணாமலை சிவ சிவாய நமவோ அருணாச்சல சிவ சிவாய நமவோ சிவ 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 சிவாய நமவோ அண்ணாமலை சிவ சிவாய நமவோ அருணாச்சல சிவ சிவாய நமவோ மரத்துக்கு அடியில் போ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பத்தி ஓ மரகரா சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பத்தி ஓ மரகரா சாம்பதா சிவ சாம்பதா சிவ சாம்பத்தி ஓ மரகரா
அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு விநாயகப் பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அற்புரிஞ்சு அன்னபூரணி தாயாருக்கு அன்னம்பாவித்த அன்பர்களுக்கு திருவண்ணாமலை சாதுக்கள் பொற்பாத கமலருக்கு அரோகரா சிவாய நமக. சாம்பார் வேணுங்களா? ரசம் கையில் ஒரு காலம் நீ ஊத்துதுன்னு ஓகே. சாம்பார் சாம்பார் கொடு. ரசம் ரசம் சாமி கொடுத்துடலாம் சாமி. வாழைப்பழம் யார் அங்க வச்சிருக்கிறது? அப்புறம் அழகா கழிட்டு பாத்தீங்களா? அழகா கழிட்டு சாமி என்ன வேணும்? கூட்டு ஏதாவது வேணுமா? சாமி என்ன வேணும்? சென்டர்ல ஒரு குழியை போட்டுருக்கு. வெளியில போயிடக்கூடாது, வெளியே விட்டாங்க. ஒரு ரசம் கொடுக்கும்போது பிணைஞ்சிக்கிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு கரண்டி கொடுத்துருங்க. ஏன்னா எடுத்த உடனே ஊற்றுனீங்கன்னா கீழே போயிடும் சந்தில். ரசம் கொடுங்கய்யா. ரசம் கொடுங்க. ரசம் கொடுங்க. போயிட்டு வந்தீங்க அங்க போலாம். எங்க போறீங்க? போறீங்களா? போறேன்ல வரேன்.
தம்பி ரசம் சாதம் கொடுங்க சாமி. சாதம் எல்லாருக்கும் போதுங்களா? சாதம் எத்தாரு சொல்லட்டுங்களா? சாமி சாதம் வருது பாரு, வாங்கிக்கோங்க. ரசம் மோர் யாருக்கா வேண்டாம். பருப்பு கட்டி படிக்கிறீங்க அண்ணாமலை கேட்டிருக்கேன். ஒரு குடுக்குறப்ப என்ன அது? மாலை யாரும் அந்த மனசு இல்லைங்க. அண்ணாமலை மட்டும் தான் அந்த மனசு இருக்கு. அவரா கொடுக்கட்டும்னு என்னாச்சு? நிறைய போடணும். ஒரு மாலை போட்டவா உங்களுக்கு வந்து இறைவன் வந்து இப்படிதான் படைச்சிருக்காரு. அவங்க அப்படி இருப்பாங்க. இதை மாற்றத்துக்கு வந்து நம்ம யாரும் கிடையாது. கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு உணவு கொடுக்குற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரா, அந்த சேவை செஞ்சோமா, நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம். சரிங்களா? உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாமி. சமையல் எங்க ஆளை காணோம்? ஐயா உடம்புல இல்லையா ஜுரம்? என்னாச்சு? 4 நாள் ஜுரம் எதுக்கு முடியல. ஓ அதான் பார்த்தா ஆளை காணோம். சிவாய் சரியாயிடுச்சா? சரி. Some வாங்க.
மேல வந்து எல்லாம் உண்டு. வாரம் வாரம் ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா யாரும் ஏற மாட்டாங்க பார்த்தீங்களா? அதனால 50 பேருக்கு மேல பேருக்கு எல்லாம் 50 பேர் போயிருப்பாங்க. ஒரே நிமிஷம் சார். கூட்டம் கொஞ்சம் கலையிட்டோம், அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம். சரிங்க சரிங்க. மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. மாத்திரை போட்டு சரியாயிடுச்சா? லைட்டா ஜுரம் இருக்கு, வாங்கி போட்டு மாத்திரை. மழையில் நனையாதீங்க, ஈரத்தில் இருக்காதீங்க. அதாவது இதுல போய் குளிக்க போனாங்க ஏரியில. கல் அடிச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா அந்த ரத்தம் நிக்கிறது. அதுல நெருக்கி அடிச்சு ஜுரம் வந்துச்சு. உடனே ஊசி போட்டோம் அதுக்கெல்லாம். மீன் மேடையும் சரி சார். நல்லா இருப்பாங்க. நல்லா உள்ளவங்க என்னைக்கு நல்லா இருப்பாங்க. ஐயா சாப்பிட்டீங்களா? உண்மையா சாமி சாப்பிட்டீங்களா? திருப்தியா? என்னைக்கு நல்லா இருப்பாங்க. சரி. என்னதான் வாழ்க்கை. சாப்பாடு வேணுமா? நைட் சாப்பாடு வாங்க, வாங்கிக்கோ வாங்க. கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொடுங்க கொடுங்க, அதில் சாம்பார் ஊற்றிடும். ஒரே ஒரு கம்பி எல்லாருமே இதுக்கு பிறகு எல்லாருக்கும் பசியும் யார் வந்தாலும் உட்கார வச்சிருங்க. கார் கிடைக்கல. சாமி சாப்பாடா ஒரு கரண்டி கூட்டு வச்சுக்கோங்க. உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. சரி, இவருக்கு கொடுத்துருங்க சார். என்ன வேணும்? சாம்பார். போறீங்களா? மடியில் வச்சு கொடுத்துருங்க. திண்டிவனம் சாப்பிடுங்க. சாமி வடை கொடுங்க, சாப்பிட சொல்லுங்க. இதை மூடிடுங்க சார். சாமி இதை மூடிடுங்க, இதை மூடிடுங்க சார். வேணுமோ தோணுது உட்காந்து சாப்பிடுங்க. ஓகே பாய். சாப்பாடு கொடுப்பா.
சாம்பார் கூட பாருங்க இருங்க இருங்க இதுவே தூக்கி வேணுமா போன தூக்கம் 4 மணிக்கு தான் நீங்க அங்கேயே கேட்டுங்கன்ட்டு. உப்பு மட்டும் அதிகமா போட்டுறாது. உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா இன்னொரு 1/2 கண்டி சாம்பார் சேர்த்து ஊத்தி கூட சரி பண்ணிக்கலாம். உப்பு அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் தூக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. பெரிய சிக்கலா இருக்கும் சாமி. போயிட்டு நாளுக்கா உட்காந்துக்கீங்க மரத்தடியில் உட்காந்துங்க. இப்படி போங்க. ஒரு கண்டி ஊத்து வாங்கிக்கோங்க சாமி. திருப்தியாக சாப்பிடுங்க. கூட்டு வேணா கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அப்பளம் வேணுமா வாங்கிக்கோ. உட்காந்து சாப்பிடுங்க. சரி போலாம். அடுத்து போலாம் சார். முன்னாடி சமயம் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு யாராவது ரசம் மோர் வேணுமா? சரி வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. அது உள்ள போயிடும். சாமி உள்ள போயிடும். பாட்டி வரும் ரெடியா எடுத்து வச்சிருக்கீங்க போல. சாம்பார் ரசம் இருக்கு. மோர் கொடுக்குவா? கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு. அப்படி குடிக்காதீங்க பாட்டி. புளிப்பு இருந்ததெல்லாம் சாப்பிடாதீங்க. சவு இல்ல எடுத்துட்டு வரேன். ரசம் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். சும்மா கொஞ்சம் சாப்பிடுங்க.
சாமி. பாட்டி சரி பாட்டி, சரி பாட்டி. இந்தாங்க அப்பளம், இது வடை, மெது வடை இருக்கு. இந்தாங்க இந்தாங்க. இதே ஒரு அம்மா உங்களுக்கு பிரெட்டு, ரஸ்க்கு, இந்த பிஸ்கெட்டு கொடுக்க சொன்னாங்க. பிரேமா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா. கூட்டு எடுத்துட்டு வரல, கொடுங்க சாமி. வாங்க பாட்டுங்களா பாட்டி? இருக்கட்டும், சாப்பிடுங்க. உங்ககிட்ட தான் நிறைய வராங்களே, கொடுங்க. சரி வரேன், நாளைக்கு வரேன் பாட்டி. எல்லாரும் கொடுத்துடலாம். வடையா நல்லா இருக்கு. போயிட்டு உட்காந்து சாப்பிடு. வளரும். வா 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 வா. சாப்பாடு இருக்கா சாமி? 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க. எல்லாரும் கம்மி கம்மியாக கொடு, கரெக்டாக.